நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க, உங்க குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, ஆளுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க. சிலர் இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க, சிலர் இவன் எழும மாட்டான்றாங்க, சிலர் இவன் முடிஞ்சா அப்படின்றாங்க, சிலர் இவனுக்கு நஷ்டமாகும்ன்றாங்க, சிலர் இவன் இனி ஆக்சிடென்ட் ஆகும்ன்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாதுன்னு பேசுறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு பேசுறாங்க, இந்த கடன்ல இவன் அழிஞ்சிருவான்றாங்க, இந்த வியாதியில இவன் முடிஞ்சிருவான்றாங்க. ஆனா நான் நம்புறேன், அது உங்க காதுக்கு வருதோ இல்லையோ, உங்களை குறித்து யார் யார் என்ன பேசுறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவர்கள் வாய கர்த்தரை அடைக்கல, ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. உனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை பார்த்து நீ பயப்படாத, உங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ எந்த துக்கத்தோடு இருக்கிறாயோ, எதை குறித்து அவர்கள் பேசுவார்களோ என்று நினைக்கிறாயோ, அந்த சந்தடி பண்ணுகிற அத்தனை பேரையும் துரத்தி விட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தலி தாகுமி, தலி தாகுமி, தலி தாகுமி, சிறுபண்ணே எழுந்திரு, எழுந்திரு. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை, கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை. சிறு பெண் நடந்தாள், சிறு பெண் நடந்தாள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழுந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்போ 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருப்பான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுக்கிற செய்தியை நீங்க ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு மேலே இருந்தாலும் நம்முடைய சத்தம் அவருக்கு போய் சேரும். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் காதுகளினால் கேட்கிற ஆண்டவர். இந்த 100 days ஜெபத்தில் அவருடைய காதுகள் திறந்திருக்கிறது. நம்ம ஜெபிக்கிற சத்தம் அவருக்கு போய் கேட்கிறது, நம்முடைய பெருமூச்சு கேட்கிறது. இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நம்ம சாயங்காலம் ஆயிருச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எதுக்காக அக்கறைக்கு இவர் போறாரு? என்ன வேலை இருக்குது? என்ன ஊழியம் இருக்குது? யாருக்காவது இவர் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாரா? ஏதாவது பிரேயர் நடத்த போறாரா? இந்த சீடர்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் போகாத ஒரு டைரக்ஷன், இதுவரைக்கும் அவர் ஊழியம் செய்திராத அந்த இடத்திற்காக தான் இப்ப சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, இப்ப அக்கறையில ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. இப்போ அந்த மனுஷன், நீங்க 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 3வது வசனம், அவனுடைய குடியிருப்பு 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே? ஆமென். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது.
அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த கதரேன் என்கிற இந்த நாடு, கதரேன் என்கிற இந்த ஊருக்கு தான் ஆண்டவர் வராரு. இப்போ இந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குது. அப்போ இந்த மனுஷன் வந்து பண்ணுகிற இந்த சேட்டையை பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் வந்து அவனை வந்து சங்கிலிகளினால கட்டி போடுறதுக்கு முயற்சி எடுத்தான். இவன் எங்க வாழ்றான் அப்படின்னா கல்லறை தோட்டத்துல தான் அதிகமாய் வாழ்றான். அந்த கல்லறை தோட்டத்துல போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற கல்லை எடுத்து தன்னையே அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னுடைய சரீரத்துல ரத்தம் வருது அவனுக்கு தெரியல, தன்னுடைய சரீரம் வலிக்குது அவனுக்கு தெரியல. அவனை வந்து அந்த ஊருக்காரங்க எல்லாரும் நிறைய சங்கிலிகளை போட்டு கட்ட நினைச்சா அந்த சங்கிலியே அவன் வந்து அறுத்தறிகிற அளவிற்கு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வந்து அவ்வளவு வெறித்தனமா செயல்படுது. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை விட்டுட்டாங்க. இப்ப கல்லறையிலிருந்து இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது கூக்குரலிட்டான். இவன் கூக்குரலிட்டான். ஆனா இவங்க சத்தம் வந்து இங்க சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு பழகி போயிருச்சு. இவங்க கேட்டு 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 அந்த சத்தத்தை யாருமே மனசுல வைக்கல, யாருமே மைண்டுக்கு கொண்டு வரல. எல்லாருக்கும் அந்த சத்தம் பழகி போயிட்டதுனால இந்த சத்தம் போட உடனே ஐயோ இவன் சத்தம் போடுறான், ஏதாவது தண்ணி அவனுக்கு வேணுமா, ஏதாவது அவனுக்கு சாப்பாடு வேணுமா, ஏதாவது அற்புதம் வேணுமா, அதை கேட்கிறவர்கள் அங்க ஒருத்தருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது அக்கறையிலே இருக்கிற ஆண்டவருக்கு, அந்த பக்கத்திலே இருக்கிற ஆண்டவருக்கு இந்த கதரையின் ஊரிலே கல்லறைகளிலே குடியிருந்து தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய கூக்குரல் அக்கறையிலே இருக்கிற ஆண்டவருக்கு கேட்டதனால தான் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் நம்புகிறேன் உங்க கூக்குரல் யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம். கேட்க வேண்டிய மேனேஜருக்கு கேட்கல, கேட்க வேண்டிய கணவனாருக்கு கேட்கல, கேட்க வேண்டிய எல்லாருமே காதை அடைச்சிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அக்கறையிலே இருந்தாலும் நான் கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு கேட்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி என்னுடைய சத்தத்தை அக்கறையிலிருந்து கேட்டு, ஆமென். இந்த ஒரு மனுஷனுக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போலாமா, அக்கறைக்கு போலாமா. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய கூக்குரல் யாருக்குமே கேட்கல, யாருமே செவி கொடுத்து கேட்கல. ஆனா இந்த கதரேன் என்கிற இந்த நாட்டினுடைய குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒருங்கிணைந்த நாடுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த கதரேன். இந்த கதரேன் அப்படின்ற சொல்றது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படின்னா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த கதரேன் என்கிற ஊர். இந்த கதரேன் என்கிற ஊரினுடைய சுவாரஸ்யத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா இந்த ஜனங்கள் வந்து ஒற்றுமைக்கு ரொம்ப வந்து மதிப்பு கொடுக்குறவங்க. அங்க இருக்கிற ஏராளமான சொத்துக்களை வந்து இவர்கள் தங்களுக்குள்ளேயே பிரித்து வைத்து அவர்களுக்குள்ளேயே ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தருக்கு உதவி செய்து இந்த மாதிரி ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற ஒரு ஊர் தான் எந்த ஊருனா இந்த கதரேனுடைய ஊர். ஆனா இவ்வளவு ஒற்றுமையா இருந்தும் யாரும் கஷ்டப்படுகிறதை விரும்பாமல் உதவி செய்கிறவர்களாய் இருந்தோம் இந்த மனுஷனுடைய கூக்குரலை கேட்கிறதற்கு யாருமே இல்லை. இங்க சொல்லப்படுகிற இந்த மனுஷன் வந்து வெறும் என்னமோ பிசாசு பிடிச்சிருந்தவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஊர்லயே ஒரு கோடீஸ்வரனாய் வாழ்ந்தவன் இந்த மனுஷன்.
இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். இப்போ இவனுடைய பணத்தை, இவனுடைய சொத்துக்களை இவன் இப்ப பைத்தியம் பிடிச்சது மாதிரி கல்லறைகளிலையும் தெருவிலையும் அங்கேயும் இங்கேயும் உடம்ப காயப்படுத்திட்டு ரத்தத்தோட எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கிறதுனால இவன் செத்தா பரவாயில்ல, இவனை கட்டி போட்டா பரவாயில்ல, அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சாங்களே தவிர, ஒற்றுமை உள்ள தேசத்திலேயே அவனுக்கு அவன் சத்தத்தை கேட்கிறதற்கு ஒருவரும் இல்லாத போது, நான் நம்புறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த கரையிலிருந்து அவன் சத்தத்தை கேட்டார். அவனுடைய வியாதியின் மூலமாய், இந்த பிசாசு பிடியின் மூலமாய் எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லா சொத்துக்களையும் அவன் இழந்துட்டான், ரொம்ப நஷ்டப்பட்டுட்டான். ஆனா ஆண்டவர் இப்ப என்னன்னா, அந்த மனுஷனை தேடி கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளலாமே, 5ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவின் இடத்திற்கு வந்து லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பிசாசு பிடித்தவனும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டு போனது. அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன பிசாசு அப்படின்னு சொன்னா, இது சூசைட் பண்றதற்கு வழி நடத்துகிற பிசாசு. இது ஒரு தற்கொலையின் ஆவி. இவனுக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள பாருங்க 6000 பிசாசு இருந்திருக்குது. ஸோ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் அந்த மனுஷன். இப்போ அந்த மனுஷனுடைய சரீரமெல்லாம் காயமாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த பிசாசு அங்கே இருக்கிற 2000 பன்றிகள் இருக்குது. இந்த பன்றிகளுக்குள்ள நாங்கள் போகட்டுமான்னு உத்தரவு கேட்ட உடனே கர்த்தர் சொல்றார், சரி நீங்க அந்த பன்றிகளுக்குள்ள போங்கன்னு சொன்னா, அந்த பன்றிகளுக்கு அந்த பிசாசுனுடைய தாக்கம் தாங்க முடியல. 2000 இவன் இந்த மனுஷனிடத்துல இருந்த 6000 பிசாசு இப்ப எங்க போகுது? 2000 பேருக்குள்ள போகுது. அப்போ அந்த 2000 பன்றிகளால தாங்க முடியாம அத்தனையும் கடல்ல விழுந்து மாண்டு போகுது. எந்த அளவிற்கு இந்த மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவன் கூக்குரலை அந்த கரையிலிருந்து கர்த்தர் கேட்டார். இன்று ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க கூக்குரலை, உங்க சத்தத்தை, உங்க ஜெபத்தை ஆண்டவர் எங்கிருந்தாலும் கர்த்தர் கேட்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்க நஷ்டப்பட்ட அந்த காரியத்தை யார் புடுங்கி வச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப உங்க கையில கொண்டு வந்து தருவார். ஒரு நாள் சொத்துடையவனாய் கோடீஸ்வரனாய் இருந்து இன்று இந்த பிசாசு பிடிச்சதுனால பிச்சைக்காரனை போல மாறின அந்த மனுஷன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, வஸ்திரம் உடுத்தி இருக்கிறதை கண்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிருச்சாமா? பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் அப்படின்னா, இவனிடத்திலிருந்து சொத்தை திருடி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர், இவனுடைய பொருட்களை எல்லாம் தங்கள் வசமாய் பண்ணினவங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா, இவனுக்கு பிசாசு பிடிச்சி கல்லறையில சங்கிலியில கட்டுனது மாதிரி, சங்கிலியில கட்டுனதுக்கு அப்புறம் கூட சரியாகாதனால எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாங்க, அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி இவன் எங்க சரியாக போறான், இவனை இங்க யாரு சரி பண்ண போறா, இப்படியே உடம்புல அடிச்சு அடிச்சு அவன் ஒரு நாள் செத்து போயிடுவான் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் அபகரிச்சு வச்சிருந்தத கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கின உடனே அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டு வருவாரு. நீங்க திரும்பி வஸ்திரத்தை உடுத்தி மாறுவீர்கள். உங்க தோற்றம் மாற போகுது, உங்க குரல் மாற போகுது, உங்க சூழ்நிலை மாற போகுது. உங்களையே நீங்க காயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி, உங்களை சுகமாய் வஸ்திரம் தரித்து புத்தி
புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அநேகர் பிரமிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், உங்களையே நீங்க காயப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கலாம். பாஸ்டர், அந்த மனுஷன் கல்லறை தோட்டத்தில் கல்லுகளினால தன்னை காயப்படுத்தினான். ஆனா நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையின் நிமித்தமாய் நான் நிறைய நேரம் என்னையே நான் காயப்படுத்துகிறேன். நீங்க உங்க மண்டையை கொண்டு போய் அடிக்கலாம், தலைமுடியை நீங்க பிச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி உங்களை காயப்படுத்துகிறத பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு பைத்தியம்னு பேரு சொல்லி இருக்கலாம். இவன் ஒரு பைத்தியக்காரி, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் இப்படிதான் நடந்துக்குவான். நிறைய ஜனங்களுக்கு முன்பாக அந்த பைத்தியக்காரர்களை போல உங்க வாழ்க்கை மாறி இருக்கலாம். உங்களை குறிச்சே நீங்க ஃபீல் பண்ணலாம், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், எதுக்கு நான் இப்படி கத்துனேன், எதுக்கு நான் இப்படி கோவப்பட்டேன், எதுக்கு நான் இப்படி இந்த மாதிரி பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரி போல நான் ரியாக்ட் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி இல்லவே இல்லையே. ஆனா கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க புத்தியை கர்த்தர் தெளிய பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை தெளிய பண்ண போகிறார். அந்த உங்களை குறித்து இருக்கிற மனப்பான்மையை கர்த்தர் தாழ்வு மனப்பான்மையை எடுத்து, இல்ல இனி உங்களை நீங்க காயப்படுத்த மாட்டீங்க, இனி உங்களை நீங்க காயப்படுத்த போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து அந்த சவால்களை, அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களை நீங்க காயப்படுத்துகிறது அது ஒரு நல்ல ஸ்பிரிட் இல்லை, நல்ல ஸ்பிரிட் இல்லை. சிலருக்கு கோபம் வந்தா சில பொருட்களை உடைச்சிருவாங்க, சிலருக்கு கோபம் வந்தா சிலரை அடிச்சிருவாங்க, சிலருக்கு கோபம் வந்தா தங்களையே தங்க காயப்படுத்திக்குவாங்க. இல்லை, பிசாசுனுடைய ஸ்பிரிட் தான் என்ன அப்படின்னா, நம்மளையே நம்ம அடிச்சுக்கிறது அப்படின்றது அது நல்ல ஸ்பிரிட் கிடையாது, அது ஒரு நல்ல மனுஷங்க கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட குணத்தோட நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜெபம் நடக்கும் போதே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. அது சத்துருவினால் உண்டானது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், நான் மோசமானவன், நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு உங்களையே நீங்க கசந்து கொள்ளக்கூடாது, உங்களையே நீங்க வருத்தப்படுத்தக்கூடாது, உங்களையே நீங்க இடிக்கிறது முட்டுறது மாதிரி போறது. சிலர் வண்டியை கொண்டு போய் முட்ட போவாங்க, கோவம் வந்தா அது மாதிரி எத்தனாலும் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்பிரிட் இல்லை. உங்களுடைய புத்தி என்ன பண்ணணும்னா தெளியணும். உங்க புத்தி தெளியணும். ஒரு நிறைகுடமா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தழும்ப கூடாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த பிரச்சனையும் உங்களை அப்படி பைத்தியக்காரி போல, பைத்தியக்காரனை போல மாற்றக்கூடாது. நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும்னா மனரம்யமா இருக்கணும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களை யாருமே எதுவுமே அப்படி பண்ணக்கூடாது. யார் உங்களை புகழ்த்தினாலும் நீங்க ரொம்ப உச்சாந்தலைக்கு போறதோ, யார் இகழ்த்தினாலும் பைத்தியக்காரங்களை மாதிரி அப்படியெல்லாம் மாறக்கூடாது. எப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நிதானமா இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் நிதானத்தின் ஆவியானவர். அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்மை நேர்த்தியாய் நடக்கிற கர்த்தர். அந்த நிதானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கல்லறையிலே குடியிருந்த இந்த மனுஷன், இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்த மனுஷன், அவனால நமக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய கூக்குரல் கர்த்தருக்கு அந்த கரையிலே கேட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல போகிறோம், ஆண்டவர் அவருடைய காதுகள் திறந்தவைகளாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். கல்லறையில இருக்கிற மனுஷனுடைய கூக்குரலை கேட்டவர் என் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, அப்பா நான் நம்புறேன். இந்த முதல் வார்த்தை ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே கேட்கிற ஆண்டவர் வலம் வருகிறார். இந்த 61வது நாள் என் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் வலம் வருகிறார். ஐயா, என்னுடைய சத்தம் உங்களுடைய சமூகத்தில் எட்டல்லையா?
ஆண்டவரே எட்டலியா, நான் இவ்வளவு கத்துறனே, இவ்வளவு அழுறனே, உங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்கலையா? ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ வீட்டை இழந்துட்ட, ஆஸ்தியை இழந்துட்ட, உன்னுடைய அடையாளத்தை இழந்துட்ட, ஆனா எல்லாத்தையும் உனக்கு திருப்பி தருவதற்கு இதோ உன் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த பிசாசுனுடைய பிடியினால் நீ இழந்த ஆஸ்தியை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஆமென். அந்த வீட்டை திரும்ப தருவார். அந்த அடையாளத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். இத்தனை வருடமாய் நீங்கள் கூப்பிட்ட கூக்குரல் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. சிலருக்கு அற்புதம் நடக்க போகுது. சிலர் சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கல் டே, இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். உங்க சத்தம் கேட்கிறதுக்கு முடிவுக்கு வந்தது. இதோ ஏசப்பா கிளம்பிட்டாரு, தூதர்களோடு கிளம்பிட்டாரு, வானத்திலிருந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்க போறாரு. நீங்க இத்தனை நாட்களும் கத்துன கத்து, ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல போய் ஏறிடுச்சு. அந்த பிள்ளைய குறித்து ஜெபிச்ச ஜெபம் கேட்டுருச்சு. ஆமென். அதற்கு ஆண்டவர் பதில் தராம இருக்க மாட்டார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம்பா. நீரை கண்டீரையா, காரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. ஓ ஹalleluya. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. சொல்லு, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. சொல்லுவோம், புகழ் நீரை பாட்டுப்பா, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே. புகழ் நீரை பாட்டுப்பாடி புயலில் ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. கைகளை மேல தட்டி நன்றி அப்பா. நாடு மட்டும் பிடிக்கும். நல்ல என்றும் நல்லவாரே. சொல்லுவோம், நன்றி அப்பா நல்லவாரே, இன்றும் என்றும் நல்லவாரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுவோம், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. ஓ எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கைகளை மேல தட்டி புகழ் நீரை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. பாடும் ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஜெபம் கேட்கிறவரே, சத்தத்தை கேட்கிறவரே. ஐயா, இந்த 100 நாட்களும் ஜெபித்ததை கேட்கலங்கப்பா. நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்ல. இப்ப அம்மா பார்த்து சொல்லு, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே ஐயா, உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானம், பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. பூரண
சமாதானமே, போதுமே உம் சமூகமே. இப்போ கைகளை மேல தட்டி புகழ்கிறேன், ஓய்ந்த புது ராகம் பிறந்ததே. ஓ புது ராகம் பிறந்ததே. சொல்லு நன்றி அப்பா, இன்றும் என்றும் நல்லவாரே. நன்றி அப்பா, இன்றும் என்றும் நல்லவாரே, இன்றும் என்றும் நல்லவாரே, இன்றும் என்றும் நல்ல. ஜபம் கேட்டி, ஜபம் கேட்டீரையா, ஜயம் தந்தீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தீரே அப்பா. தாங்கிய ஹalleluya, ஹalleluya. உங்க வார்த்தைகள் நிறைய பேரை இரிட்டேட் பண்ணலாம், நிறைய பேருக்கு இரிட்டேஷனா இருக்கலாம். நீ சத்தம் போடாத, நீ பேசாத, நீ வாயை திறந்தாலே இரிட்டேட்டா இருக்குது. நீ வாயை திறந்தாலே எனக்கு பிடிக்கல, உன் குரலை கேட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்குது, உன் குரலே எனக்கு பிடிக்கல. வைக்கிறியா போனை, கட் பண்றியா, நீ பேசுறத கொஞ்சம் அமைதியாகிறியா, எனக்கு பேசாத, கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப என்ன சொல்லாத. நிறைய பேர் உங்க வார்த்தையை, நீங்க பேசுகிற வார்த்தையை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு இரிட்டேஷனா இருக்கலாம், நிறைய பேருக்கு கோபம் வரலாம். இந்த மனுஷன் வந்து கல்லறை தோட்டத்திலிருந்து கூக்குரல் இடும்போது மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு ஒரு சாவு வராதா? இவன் எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறான்? இவனுக்கு நமக்கு வீட்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, இப்படி கத்திட்டு கிடக்குறான். இவனை யாராவது கொண்டு போட்டா கூட பரவாயில்ல. அதுவும் அவனை ஒருவேளை அவன் கத்துற இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது வீடு இருந்தா அவனுடைய வார்த்தை நிறைய பேரை இரிட்டேட் பண்ணும். ஆனா நான் நம்புறேன், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ மட்டும் அவனுடைய வார்த்தை என்ன பண்ணலன்னா, அவனுடைய கூக்குரல் இரிட்டேட் பண்ணவே. இன்னொன்னு தெரியுமா, இந்த கெனசரேத்துல போய் ஆண்டவர் வந்து இந்த ஒன்றை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டார். அவ்வளவுதான், இந்த ஒரு மிராக்கிள் மட்டும்தான். இந்த மனுஷன் லேகியோன் பிடிச்சவனை என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, விடுதலை ஆக்குன உடனே அங்க இருக்கிற 2000 பன்னி கூட்டத்துக்குள்ள போச்சு இல்ல, இந்த 2000 பன்னி கூட்டமும் என்ன பண்ணுச்சுன்னா கடல்ல விழுந்து செத்து போயிருச்சு. உடனே அந்த ஓனர்கள் வந்தாங்க. இப்போ ஓனர் வந்து எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் போச்சு இல்ல, 2000 பன்னி கூட்டங்கள் வந்து கடல்ல விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய நஷ்டம். இப்போ இந்த பக்கத்துல யார் அப்படின்னு சொன்னா, 6000 பிசாசு பிடிச்ச லேகியோன் பிசாசு பிடிச்சவன் உடம்பு நல்லாகி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமா பிரமிக்கிறவர்கள் உட்கார்ந்து இருக்கான். இந்த பக்கத்துல பன்னி 2000 செத்து போயிருச்சு. இப்போ மனுஷனா பண்ணியா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தா, நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணும், பண்ணி போனா போட்டும்பா, 2000 பண்ணி தானே. ஆனா இவ்வளவு மோசமா இருந்த ஒருத்தன், தன்னை சரீரத்தினால கீறி கொண்டிருந்த ஒருத்தன், அவனுக்கு ஏற்கனவே சொத்து நிறைய இருக்குது, அவன்கிட்ட இந்த மாதிரி ஒன்று நீ அற்புதம் பண்ண அன்னைக்கு தான் 2000 பண்ணி செத்து போயிருச்சு, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பான்னு கூட கொடுத்துருப்பான் அப்படின்னு நினைக்காம ஆண்டவரை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த ஊர் ஜனங்க தடுத்து நிறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து எங்க ஊரை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே போங்க, எங்களுக்கு நீங்க தேவையில்லை, எங்களுக்கு பன்னிக்குட்டி தான் தேவை. இன்னைக்கும் நிறைய பேர் இதே இதுல இருக்காங்க. இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பன்னி கூட்டம் கடல்ல விழுந்து சாக தான் செய்யும், தேவையில்லாத பன்னி கூட்டம் கடல்ல குதிக்க தான் செய்யும், நஷ்டம் வரத்தான் செய்யும்.
சிலதை தூக்கி போட்டு தான் ஆகணும், சிலதை கொடுத்து தான் ஆகணும். இயேசு உங்களுக்குள்ள வர்றதற்கு, இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்றதுல நீங்க எதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க காட்டத்தி மரத்துல சகைவு ஏறினாம் பாருங்க, அந்த சகைவு சொல்லுகிறான், நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையா நான் என்ன பண்றேன். அப்போ இயேசு ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்துட்டாருன்னா கொடுக்கிறது மட்டும் இல்ல, சிலதை இழந்துதான் ஆகணும், சிலதை விட்டு தான் ஆகணும், சிலதை தூக்கி போட்டு தான் ஆகணும். ஆனா உலகத்திலே இருக்கிற சில ஆசீர்வாதங்களை அதையும் வச்சுக்கிட்டு இயேசுவை வைக்க முடியாது. அதுதான் கோடீஸ்வரனான அந்த வாலிபன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது, கற்பனை எல்லாரையும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீன்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் கற்பனை அந்த கற்பனை எல்லாம் கைப்பற்றி வந்திருக்கிறேன். அப்படியா, சரி, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உன்னுடையது அனைத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாம எப்படி கொடுக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் சரி ஆண்டவரே, நான் மொத்தத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு பின்னாடி வரேன், எனக்கு சொத்தை விட நீங்க தான் பெருசுன்னு வச்சிருந்தா அந்த மனுஷனுக்கு ஆத்துமா பரலோகத்திற்கும் போயிருக்கும். அதே நேரத்தில் இந்த பூமியில கத்தரவனை வெட்கத்தோட கத்தர் விட்டுருக்கவே மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இயேசு உங்களுக்குள்ள வரும்போது சில பணிகளை நீங்க இழந்துதான் ஆகணும், சில பணிகளை நீங்க விட்டு தான் ஆகணும், சில நஷ்டங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படி நஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏத்துக்கவே முடியாது. இப்போ இவங்க எல்லாருக்கும், இந்த நாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருது. ஓ, நீ உள்ள வந்துட்டேன்னா இப்படி எங்களுக்கு இப்ப ஒரு பிசாசை ஓத்துனுக்கு 2000 பண்ணி கொடுச்சு, ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் பிசாசு இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டுனா அவ்வளவுதான், நாங்க போக வேண்டியது இருக்கும், நீங்க தயவு செய்து போங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத உடனே ஆண்டவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஆனா இந்த மனுஷன், இந்த 6000 பிசாசு, இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல கெஞ்சுறான், நானும் உங்க கூட வர்றேன், போலாம், உங்க கூட வர்றேன், நீங்க என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா, நீ ஏன் கூட வர்றது நல்லா இருக்காது, நீ என்ன பண்ணுனா, நீங்க 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருமா, என் கூட நீ வராதம்மா, நீ என் கூட வராதப்பா, நீ ஒன்று பண்ணு, உன் சொந்தக்காரனிடத்துல ஓடிப்போ, உன் நண்பரிடத்துல ஓடிப்போ, உனக்கு ஒருத்தர் இறங்கினார்ல அது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கர்த்தர் அவனை அனுப்பி விட்டார். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு போதும் ஆண்டவரே, என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போங்க ஆண்டவரே, உங்க கூடயே எடுத்துட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன போதிலும் நம்மளை நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இந்த உலகத்துக்கு தேவை, நீ இந்த சொந்தக்காரனுக்கு தேவை, நீங்க நண்பர்களுக்கு தேவை, நீ போப்பா, நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு இறங்கி செய்த அனைத்தையும் நீ அவர்களுக்கு போய் சொல்லு, அவர்களுக்கு போய் சொல்லு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக கனசரேத்தில் இருந்த கூக்குரல் இட்ட ஒரு மனுஷனுடைய சத்தம் ஆண்டவருக்கு அக்கறையிலே கேட்டு, அவன் ஒரு மனுஷனுக்காக பிரயாணப்பட்டு அந்த பிசாசை துரத்தி அந்த மனுஷனை கர்த்தர் புத்தியை தெளிய பண்ணி அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் ஆண்டவர் கேட்கிறவர். ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கல, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கேட்கிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். அவர் கேட்கிற ஆண்டவர், அவர் கேட்கிற ஆண்டவர், திரும்ப திரும்ப அவர் கேட்கிற ஆண்டவர், அவர் கேட்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இரண்டாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26வது வசனத்தை வாசிக்க போறோம். 25, 26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமையே
அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்குங்க, கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்திரீயை குறித்து நமக்கு தெரியும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நம்பர் 2, இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கேட்கிறவர். கர்த்தர் கேட்கிறவர். நம்பர் 1, இந்த 5ஆம் அதிகாரத்தில் தான் இது நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, கெனசரேத் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கடலுடைய அந்த புறத்திலிருந்து ஒரு மனுஷன் கூக்குரல் எடுக்கிறான். அந்த கூக்குரல் யாருக்கு எட்டிருச்சு? கர்த்தருக்கு எட்டி அவனை சரிப்படுத்தி, அவனை வஸ்திரம் தரிக்க பண்ணி, அவனுடைய புத்தியை தெளிய பண்ணி, அவன் இழந்ததெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து, கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்கிறார். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. இவங்களுடைய வாழ்க்கையில 3 நஷ்டத்தை பார்க்கலாம். 1, வியாதியினால் அவர்களுக்கு வந்த வருத்தம். அப்படின்னா அவங்க உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லாததுனால வந்த வருத்தம். மோஸ்ட்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே 2 வியாதியை இந்த மாதிரி ரொம்ப மோசமான வியாதியா நினைச்சாங்க. ஒன்று குஷ்டரோகம். குஷ்டரோகத்தை எந்த அளவுக்கு அவங்க வெறுத்தாங்களோ, குஷ்டரோகம் உள்ளவங்க எந்த அளவிற்கு உள்ள வரக்கூடாதோ, அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் அதே மாதிரி பண்ணாங்க. ஏன்னா இவங்களுடைய பலவீனம் அது ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பலவீனத்தை தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமாக. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக கையாண்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் நார்மலாக நிறைய அவேர்னஸ் கொடுத்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அன்றைக்கு உள்ள காலத்தில் ஒரு குஷ்டரோகியை ட்ரீட் பண்ணுறது மாதிரி தான் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வருத்தம் வியாதியினால் உண்டான வருத்தம். ரெண்டாவது அவங்க சொல்றாங்க வைத்தியர்களால் உண்டான வருத்தம். அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்து 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 அவங்க சரீரம் செத்தே போயிருச்சு. பாருங்க, சில நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படும் போது நமக்கு இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. பாருங்க, இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு நரம்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கையில் குத்தி பார்ப்பாங்க, இந்த கையில் குத்தி பார்ப்பாங்க, இந்த கையில் குத்தி பார்ப்பாங்க. இங்கே எல்லாம் நரம்பு கிடைக்கலன்னா கடைசியில் எங்கே போடுவாங்க? காலில் போடுவாங்க. காலில் அந்த நரம்பு எங்கே பிடிச்சது போடுவாங்க. அதுவும் சிலருக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஐயோ, அவங்களுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதுவும் இந்த ரத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாருங்க, இந்த ரத்தம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்படியே கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல ஒரு மிஷினை மாட்டி அவங்க ரத்தத்தை முழுக்க அந்த மிஷின் எப்பவுமே இங்கேயே இருக்கும், சிலது கையிலே இருக்கும். ஐயோ, ரொம்ப கொடுமையான ஒரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, வைத்தியர்களால 18 வருஷம் வியாதியா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 மாத்திரை கொடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பண்ணி, ஐயோ கொடுமையான ஒன்று. அதுவும் சிஸ்டர்ஸை பொறுத்த அளவில், லேடிஸை பொறுத்த அளவில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க லேடி டாக்டரா இருக்கணும், ஜென்ஸ் டாக்டரா இருக்க முடியாது, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அவங்க பார்த்து டெஸ்ட் பண்ணவும் முடியாது. எவ்வளவு வருத்தம்! ஒன்று வியாதியினால் வந்த வருத்தம், இன்னொன்று வைத்தியரினால் வந்த வருத்தம், மூன்றாவது என்ன அப்படின்னா, இவங்கள அவ்வளோ வசதி உள்ளவங்களா இருந்தோம், இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து இந்த நோய் வந்ததுனால எல்லா பணத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஆயிட்டாங்க. பணமும் போயிருச்சு, சரீரமும் பலவீனம், டாக்டரால பலவீனம், இவர்களுக்கு பணமும் இல்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்ன பண்ணினாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் எதை கேட்டார் அப்படின்னு சொன்னா,
இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தன் இருதயத்துக்குள்ள சொல்றாங்க, இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இத்தனை இடத்துல ஓடுனேன், இவ்வளவு நஷ்டப்பட்டேன், இப்ப என் கையில ஒன்றும் இல்லை, ஆனா நான் ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ளே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன்னு தான் மனசுல பேசினத வழியில நடந்துட்டு இருக்கிற கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய மனதில் பேசினத ஆண்டவர் கேட்டார். இன்று இரண்டாவது கேட்கிற ஆண்டவராய் உலாவுகிறார். கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆமென், நீ வியாதியின் மூலமாய் பட்ட வருத்தத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வைத்தியர்களால யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வைத்தியர்களால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, மருந்துகளினால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே பிடிக்கல, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்கல, எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறது பிடிக்கல, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய பலவீனத்தினாலே எந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து, பணத்தை இழந்து, இன்றைக்கு அதனுடைய கடன் கட்டிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்க ஏழ்மையை கர்த்தர் மாற்றி அவர் சத்தத்தை கேட்கிறவர். அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு தெரியும், இந்த சம்பவத்தில் ஆண்டவர் இவங்க மனசுக்குள்ள பேசின சத்தத்தை கேட்டு ரெண்டு அற்புதம் செய்கிறாரு. ஒன்று, கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இன்னொன்று என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை யாருமே சொந்தம் கொண்டாடல, யாருமே சொந்தம் கொண்டாடல. இவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, மகளே மகளே, ஒரு புது உறவை ஆண்டவர் சொல்லி, உனக்கு அப்பா நான் இருக்கிறேன், உன் தகப்பன் நான் இருக்கிறேன். கர்த்தர் அதை கிருபையாய் வெளிப்படுத்துகிறார். அவர் சத்தம் கேட்கிறவர், அவர் கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறவர். அவர் மனசுக்கு உள்ள சொன்னதை, மனசுக்கு உள்ள எடுத்த தீர்மானத்தை கேட்டு பெரும்பாடை கர்த்தர் கிருபையாய் சரி செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. என் நஷ்டம் முழுவதையும் மாற்றுகிறவர். இந்த வியாதியினுடைய முகாந்திரமே என்னன்னா, அவங்கள செலவை இழுத்து விடணும், அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும், சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடணும். அதுதான் இந்த வியாதியினுடைய நோக்கம். இந்த வியாதி வந்தது அதற்காக தான் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு. ராஜா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. எங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிற பணம், எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் செலவு செலவு செலவுன்னு போய் நஷ்டத்தை உண்டு பண்ணி மருத்துவமனைகளில் லட்சங்களை கொட்டிட்டு இருக்கிறாங்களே, இப்பவே ஒரு முடிவிற்கு வரட்டும், ஒரு முடிவிற்கு வரட்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலம் பலன் பலன் பலன். ஐயா, மோசையினுடைய 120 வயசுல அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய சரீரத்தினுடைய பலன் குறையவில்லை. இப்போ இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, எசப்பா, இனி அந்த சரீரத்துல கத்தி வைக்க கூடாது, இனி அந்த சரீரத்துல ஆபரேஷன் இல்லை, இனி அந்த சரீரத்துல மருந்து மாத்திரை செலவு இல்லை.
உங்களால முடியும், உங்களால முடியும். 20 லட்சம் பேரை எந்த நோயும் இல்லாம நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கூட்டத்தில் ஒருவரும் பலவீனர்களா இருந்தது இல்ல. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இல்ல, அங்க ஒரு மருத்துவமனை இல்ல, அங்க ஒரு ட்ரிப்ஸ் சென்டர் இல்ல. ஆமென். அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இப்பொழுது அந்த சரீரத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல உலாவட்டும். ஒவ்வொருத்தருடைய முகத்தின் மேலையும் உங்க வஸ்திர தொங்கல். அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, அப்பாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஏசப்பா, ட்ரீட்மெண்டே இல்லாம குழந்தைய கத்தர் தரணும். ட்ரீட்மெண்டே இல்லாம அந்த வியாதியை கத்தர் சரி ஆக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற பணம் அந்த மாதிரி நஷ்டமாக வேண்டாம். இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க யாரும் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட வேண்டாம். சுகம் கொடுக்கிற கர்த்தர் இப்போ அந்த சத்தத்தை கேட்டு சுகத்தை தருவீராகப்பா. மோசே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தாரே. ஆனா அந்த சரீரத்துல பலவீனம் இல்லையாப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நம்முடைய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையில மட்டும் மாற்றம் கிடையாது, சரீரத்திலையும் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க போறாரு. புது பலனை ஆண்டவர் கொடுக்க போறாரு. சிலருக்கு சில உடம்புல இருக்கிற சில பார்ட்டையே ஆண்டவரால புதுசா மாற்ற முடியும். ஆண்டவர் புதுசா மாற்ற போறாரு, கர்த்தர் புதுசா மாற்ற போறாரு. 100 days ஜெபம் முடியும் போது நிறைய சாட்சி, எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைச்சு, மருந்திலிருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன் அப்படின்ற சாட்சியை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அவ்வளோ தூரத்துல தன்னுடைய மனசுல பேசினதை ஏசாமி என்ன பண்ணாருன்னா கேட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா கேட்கிற ஆண்டவர். சொல்லுங்க, கேட்கிற ஆண்டவர். அவர் கேட்கறது மாதிரி கூக்குரல் இடுங்க, அவர் கேட்கறது மாதிரி சொல்லுங்க, அவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த அதிகாரத்தில் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு சம்பவம். நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். 35 இருந்து கூட வாசிக்கலாம், 35, 36 வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் யாரை நம்ம ஆராதிக்கிறோம்? கேட்கிற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, கேட்கிற ஆண்டவர். நம்பர் 1, முதலாவது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கனசரேத்திலிருந்து ஒரு லேகியோன் பிசாசு, 6000 பிசாசுகள் பிடிச்ச ஒரு மனுஷன் கூக்குரல் கர்த்தர் கடலுக்கு அந்த பக்கத்தில் அவருடைய காதல கேட்டுருச்சு. அடுத்து அவர் கேட்கிறார், பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் இழந்து வீட்டில் ஒரு செய்தியை கேட்கிறா, இயேசு இந்த தெருவில் வராருமா, ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இயேசு வராருமா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மனசுல பேசுறா, நான் எப்படியாவது எழும்பி போய் யாருக்கும் சொல்லாம அவருடைய வஸ்திரத்தையாவது தொடுவேன், தொட்டால் சொஸ்தமாவேன்னு அவ மனசுல நினைச்சதை இயேசு அவ்வளவு தூரத்திலிருந்து இயேசு கேட்டார். நம்பர் 3, இந்த இடத்துல இதே அதிகாரத்துல ஆண்டவர் மூன்றாவதாக கேட்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். இந்த இடத்துல எவீரு உங்களுக்கு தெரியும்,
யவீரனுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. உடனே அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஃபெய்த்தை கத்தர் துவங்குறாரு. தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, நான் போய் எதுக்கும் ஏசாமியை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அவர் விடுதலை கொடுத்துருவாரு, அவரை எப்படியாவது நம்முடைய வீட்டுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறிச்சு போகிற கண்டிஷனில் இருக்கிற பிள்ளைய படுக்க வச்சுட்டு ஏசப்பாவை கூப்பிட்றதுக்காக வர்றாரு. இவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பும் போது மனைவி மட்டும் இல்லை, நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த பிள்ளை செத்து போயிடும், இந்த பிள்ளை உயிரோட வராது. ஆனாலும் இவன் போகும்போது நிறைய பேர் திட்டுறாங்க, ஏயா குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போது, சாகிற நேரத்தில் நீ இல்லை, அது ஏதாவது பேசணும்னு நினைக்கும், பக்கத்தில் உட்காரதை விட்டு போய் அவரை கூட்டிட்டு வர. எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி விசுவாசத்தோடு இப்போ ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவர் வராரு. வந்த உடனே தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எதுவுமே ஆண்டவர் சொல்லாம வஸ்திரத்தை தொட்ட உடனே, சரியான உடனே இவருக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு. ஆண்டவர் வர்றேன்னு சொன்னது ஒரு குஷி, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே இத்தனை வருஷத்தினுடைய பலவீனம் சரியானது இன்னும் ஒரு சந்தோஷம். பரவாயில்லடா, இன்னைக்கு நம்ம பிள்ளை உயிரோட எழும்புவான் அப்படின்னு சொல்லி பெரிய கான்ஃபிடென்டே ஆயிருச்சு. சந்தோஷத்தோட இந்த பக்கம் திரும்பி ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்க 4-5 பேர் வராங்க. 4-5 பேர் வந்து சொல்றாங்க, இனி அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துற அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இனி அவரை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க, அவர் அடக்கமா பண்ண போறாரு, வேண்டாம் அவரை விட்டுருங்க, நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆக வேண்டிய யார்கிட்ட சொல்றாங்க, யார்கிட்ட? யவீரிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி உம்முடைய குமாரத்தை மரித்து போனால். அங்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. இயேசு இந்த பிஸியில இருக்கிறாரு. அப்படின்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீனுக்கு அற்புதம் நடந்த உடனே அங்க 10 பேர் இயேசுவை அங்க துதிக்கிறாங்க, குருத்தோலையை எடுத்து வச்சு அசைக்கிறாங்க, எப்பா அற்புதம் நடந்துச்சுன்னு. இந்த ஸ்திரீ பயங்கர சந்தோஷத்தோட போறாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாரும் அப்படியே பிஸியா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயே பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படிமா எவ்வளோ நாளுமா இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஏசப்பா அவனுடைய காது மட்டும் எங்க கேட்டுருச்சு சொல்லுங்க. அதுல ரொம்ப அழகா இருக்குது. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். அவர்கள் சொன்ன வார்த்தை யவீருக்கு தான் சொன்னாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. ஆனா சொந்தக்காரங்க வந்து உறவினர்களுடைய அந்த வார்த்தையை, அந்த உரையாடலை கர்த்தர் கேட்டு சொல்றாரு ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்திருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலி தாகுமி, அதற்கு சிறு பண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறுபண் எழுந்து நடந்தாள். நல்ல கரங்களை தட்டி உடனே சிறுபண் எழுந்து நடந்தாள். என் தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, என் தேவன் நடக்க பண்ணுகிறவர். என் தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது இந்த சம்பவத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆண்டவர் வந்து கனசரேத்துல கூப்பிட்ட கூக்குரலை அந்த கரையிலிருந்து கேட்டாரு. நம்பர் 2, ரெண்டாவது மனசுக்குள்ள சொன்னதை அவ்வளோ தூரத்திலிருந்து ஆண்டவர் கேட்டாரு. நம்பர் 3, மூன்றாவது சொந்தக்காரங்க சுத்தி இருந்தவங்க, ஆமேன், அவர்கள் பேசின பேச்சையும் கர்த்தர் கேட்டார்.
நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, ஆளுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க. சிலர் இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் இவன் எழும மாட்டான்றாங்க, சிலர் இவன் முடிஞ்சான் அப்படின்றாங்க, சிலர் இவனுக்கு நஷ்டமாகும்ன்றாங்க, சிலர் இவன் இனி ஆக்சிடென்ட் ஆகும்ன்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாதுன்னு பேசுறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு பேசுறாங்க, இந்த கடன்ல இவன் அழிஞ்சிருவான்றாங்க, இந்த வியாதியில இவன் முடிஞ்சிருவான்றாங்க. ஆனா நான் நம்புறேன், அது உங்க காதுக்கு வருதோ இல்லையோ, உங்களை குறித்து யார் யார் என்ன பேசுறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவர்கள் வாய கர்த்தர் அடைக்கல, ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. உனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை பார்த்து நீ பயப்படாத, உங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த துக்கத்தோடு இருக்கிறாயோ, எதை குறித்து அவர்கள் பேசுவார்களோ என்று நினைக்கிறாயோ, அந்த சந்தடி பண்ணுகிற அத்தனை பேரையும் துரத்தி விட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தலி தாகுமி, தலி தாகுமி, தலி தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு, எழுந்திரு. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை, கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை. சிறு பெண் நடந்தாள், சிறு பெண் நடந்தாள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழுந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹalleluya, 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 ஆமென். நீ எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய், எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். மகளே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். மகளே, உன்னை நேசிக்கிறவர் பெரியவர். உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க, உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க, நீ அஞ்சாத, நீ பயப்படாத, நீ மனசு கஷ்டப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் கேட்டிருக்கிறேன், அவங்க பேசினதை நான் கேட்டேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நிறுத்துவேன். அவங்க பேசினது ஒன்னும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். அவங்க வார்த்தைய அவங்க வாயிலேயே நான் வைப்பேன். அந்த வார்த்தை நடக்காது, அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறாது. லாதானாமா ரஹாதலா ரியாகதனரமா லோதாரமதனரலதன ரியாகதரமா. எனக்கு விரோதமாய் எந்த மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை, ஆமென், நாவுகள் எனக்காக எத்தனை நாவுகள் பேசினாலும் அதை அதமாக்குற ஒருவர் உண்டு, அதை அதமாக்குற ஒருவர் உண்டு. ஹalleluya. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இவங்க பேசினாங்க பாருங்க, எவீரினிடத்துல வந்து அப்படியே சைடில் போய், ஏன் அவரை வருத்தப்படுத்துறீங்க, அவரை விட்டுருங்க, நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், யார் வந்தான்னு தெரில, அவங்கெல்லாம் பேசினாங்கல்ல. இந்த வார்த்தை உண்மையா பொய்யா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உண்மையா பொய்யா? அவங்க சாகாத ஒரு பிள்ளைய வந்து செத்துருச்சுன்னு சொன்னாங்களா? ஹலோ, வீட்டிலேருந்து வரும்போது சாகல, ஆனா இப்ப செத்துருச்சு. பார்த்துட்டே இருந்தாங்க எப்போ மூச்சு போகும்னு. இப்போ இந்த எவீரினிடத்திலே அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்னதானா? உண்மையான வார்த்தை தான். ஆனா இயேசு திரும்பி பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவங்க உண்மையே சொன்னாலும் அது சாத்தியமே இல்லாததாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உண்மையே கூட சொன்னாலும் நான் நம்புறேன், நீங்க பயப்படாதீங்க, அது சாத்தியம் இல்லை. உங்க ரிசல்ட்ல வந்திருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும், உண்மையா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உண்மையா இந்த நோய் உங்களுக்கு இருக்குது, உண்மையா இந்த பிரச்சனை, இந்த நெருக்கம் உங்களுக்கு இருக்குது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அதை கூட தலைகீழாய் மாற்றுவதற்கு, அது கூட வித்தியாசமாய் மாற்றுகிறதற்கு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அது உண்மையா இருந்தா கூட அது சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா.
கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர், சத்தத்தை கேட்கிறவர். நம்பர் 3, இப்போ என்ன சத்தத்தை கேட்கிறார் அப்படின்னா, உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னை குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா, உனக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, பயப்படாத பயப்படாத. அது உண்மையாக இருந்தாலும் அதை உண்மை இல்லாமல் மாற்றுறதற்கு கர்த்தர் வல்லவர். நிறைய பேர் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது உண்மையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, இது உண்மையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, இது உண்மையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, இது உண்மைன்னு என் கையில் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டு, இது உண்மைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது உண்மையாக இருக்கக்கூடாது. நான் நம்புகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அது உண்மை இல்லை அப்படின்னு நடத்துகிற அளவிற்கு கர்த்தர் செய்ய வல்லவர். இந்த ஜெபத்தில் ஆவியானுடைய மகிமை இருக்குது. கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். அவர் நினைப்பார், ஆனால் அந்த காரியத்தை எனக்கு செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் கேட்கிறவர், அவர் கூக்குரல் கேட்கிறவர், அவர் என் சத்தத்தை கேட்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் கேட்கிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் அப்படி சொல்லிட்டே எழும்ப போறோம் இந்த வார்த்தை. ஆமென். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். எழுமி நிற்கலாமா? சொல்லிட்டே எழுமி நில்லுங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை எழுமி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். கேட்கிற ஒரு ஆண்டவர், ஜெபம் கேட்கிற ஒரு ஆண்டவர், அதிசயத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமாய் சொல்லி, நான் ஆராதிக்கிற தேவன் காதிருந்தும் கேளாதவர் அல்ல, கண்கள் இருந்தும் பார்க்காதவர் அல்ல, வாய் இருந்தும் பேசாதவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் காதுகளினால் கேட்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் கண்களினால் காண்கிறவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னிடத்திலே பேசுகிறவர். சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் காண்கிறவர். சொல்ல 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 கேட்கிறவர், எனக்காக பேசுகிறவர். சொல்ல சொல்ல அந்த மகிமை 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 கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus.